எங்க ஆசானம் மேனேஜர் வண்டி அழகரத்ன அவர் தான். ஓகே, அவர் தான் எப்படி தான் பூரா ட்ரெயின் பண்ணுறது எல்லாம் போட்டதெல்லாம் அவர் தான். ட்ரைனிங் எல்லாம் எங்க அண்ணன். ஓகே, நீங்கள் ட்ரெயின் பண்ணது எப்படி வந்து இவ்வளோ டைம் வச்சிருக்கு தானே வந்து எல்லா வாட்டியும் இந்த வாட்டி போயிட்டு பேலன்ஸ் எல்லா வாட்டியும் கரெக்டாக டைம் வச்சிருக்கு, இந்த வாட்டி பிரச்சனை வரல. ஓகே, அப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணது எப்படி தான் இந்த புறாக்களை? பகலில் மற்ற பகல் ராத்திரி நடக்கும்போது 2 வாரம் வேலைக்கு போக மாட்டேன். ஓகே, இந்த ரெக்கப்படுறது இந்த டைம்லேயும் ரெக்கப்படுறது வந்து மார்ச்சில் ரெக்கப்படுது. அதுக்கப்புறம் எப்போ இந்த ட்ரெயின்? ஓகே, ஒரே மாதத்துல ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, மார்ச் ஸ்டார்டிங்லேயே ரெக்கப்படுத்திட்டு ஏப்ரல் பாதிக்கு அப்புறமா 15-20 வாரம் 2 வாரம் வேலைக்கு போக மாட்டேன். ஓகே ஓகே, அதுல இருந்து புறா கலத்துடாக்கி பகல்ல கரெக்டாக வேலைக்கு போக மாட்டேன். பகல்ல விட்டு காலையில விடாது ஒரு 9 மணி 10 மணி வரை விடுவேன். விட்டுட்டு ஒரு 2 3 நாள் விடுவேன். அப்புறம் காலையில் 6:30 விட்டுருவேன். விட்டுட்டு ஒரு மதியானம் 2 மணி 3 மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பிடிச்சி பட்டினி வச்சுருவேன். பட்டினி வச்சுட்டு அப்புறம் அண்ணன் நைட்டு விட்டுருவேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் காலையிலே பருத்தி வந்து ஒரு 6 மணி வரை ஆக்கிட்டு அப்படியே பட்டினி போட்டு ஒரு நாள் பருத்தி பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு கீழே உட்காரணும் பூரா. அன்னைக்கு பகலில் கீழே இருந்துட்டுனா நல்லா பறந்து வந்து இருந்துட்டு அந்த அப்புறம் நைட்டு பட்டினி போட்டு நைட்டு. ஓகே ஓகே, நைட்டு போட்டு இருந்துனா யாரும் இல்லைன்னா பட்டினி அடுத்த நாள் பட்டினி. ஓகே ஓகே, அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் பறந்தா இருந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த புறா மேக்ஸிமம் போகாது. போடி புறா வந்து கழிச்சிடும். ஓகே, இந்த அதுவா நைட்டு மாறி போயிடுச்சு அந்த புறாக்களை டூர்னாமெண்ட் செலக்ட் பண்ணாரு. நம்ம வந்து எத்தனை புறாக்களை நீங்க இந்த டைமுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு? ஒரு 20-25 புறா ரெடி பண்ணுவோம். ஓகே, 20-25 புறா ரெடி பண்ணிட்டு அதுல ஒரு 2 புறா தான் டூர்னாமெண்ட்டுக்காக எடுக்கிற. நம்ம எல்லா புறாவும் எடுப்போம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2-3 செட் புறா எடுப்போம். ஓகே, வந்து மோர் பந்தயம் மாத்தி விடுவோம். பந்தயராசில புறா பறக்கும். ஓகே ஓகே, எத்தனை டைம் வச்சு ஏத்தி இறக்குறது இல்ல? முதல்ல நைட்டு பகல் கறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் விடுவோம். வேலை போயிட்டு வந்து 6 மணி வேலை போயிட்டு வந்து தூட்டுவோம். நைட் ஏற்றி விட்டு லைட்டை போட்டு புறா எடுத்துருவோம். நைட்டு 7 மணிக்கு 6:45 போட்டுருவோம். எல்லா புறா 7 மணிக்கு திறந்துருவோம். இருக்கக்கூடிய புறா இருக்கா நேரம் 8 மணிக்கு தாண்டி தான் கழி அடிச்சு விரட்டி இருந்துருவோம் புறா. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து மறுபடியும் அடுத்த நாள் வேலையை விட்டு வருவோம். இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு கேப் அடிச்சா வந்து விட்டு போயிடுவோம். விட்டு வேலையை போயிடும். அதான் நைட்டு வீட்டு பிடிச்சி இருக்கக்கூடிய புறா இருக்கும். போடிய புறா போயிடும். மறுபடியும் அன்னைக்கு இருந்துருவோம். அதுக்கப்புறம் எந்த 2 மணி, அதுக்கப்புறம் 12 மணிக்கெல்லாம் வந்த பிறகு 1 மணிக்கு தாப்போம். 11 மணி 10 மணி 9 மணி 8 மணி 7 மணி அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக பந்தயம். ஓகே, இந்த சாப்பாடு எல்லாமே இந்த டூர்னாமெண்ட் பரத்துற புறாக்கு சாப்பாடு வந்து நாங்கள் வந்து முதல்ல ஒரு 10 மணிக்கு போகிற வரைக்கும் வேறு கம்மல் தண்ணி தான். ஓகே, 10 மணிக்கு வரைக்கும் வேற எந்த இதுவும் கொடுக்காது. அது கீழே போட்டு கொடுக்க அதை எடுத்து சாப்பிடணும். ஊதி கொடுக்கறது கிடையாது. மற்றபடி அதான் 10 மணிக்கு தாண்டிட்டுனா அந்த முறைக்கு பருப்பு மேக்ஸிமம் பருப்பு மட்டும் தான் போடுவோம். ஓகே, இந்த கடலை பருப்பு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு. ஓகே, போடுவோம். கண்ணமா கொண்ட கடலை யூஸ் பண்ணுவோம். கொண்ட கடலை கொடுக்காது. ஓகே, ஒன்லி பாதாம் பருப்பு மட்டும் தான். பாதாம் பருப்பு கோர போட்டு சின்ன பீஸா வெட்டி போடுவோம். கேவல சாப்பிடுவோம். ஓகே, அவரே சாப்பிட்டுடு. மகிழ சாப்பிடணும். நம்ம கையால கொடுக்கனா பந்தய தண்ணி குடிக்க மாட்டோம். ஓகே, பந்தய தண்ணி கொடுக்க மாட்டோம். பந்தய தண்ணி காலையில பிடிச்சி 2 பருப்பு. ஓகே, காலையில. ஓகே, காலையில பிடிச்சு பருப்பு. அவ்வளவுதான். நம்ம பருப்பு கொஞ்சம் கம்மல ஊதுவோம். மோஸ்ட்லி வந்து பருப்பு கோர போட்டு வெட்டி கீழே போட்டு சின்ன பீஸா வெட்டி போடுவோம். அது சாப்பிடுவோம். ஆனால் ஒரு புறா வந்து எவ்வளவு பருப்பு எடுக்கும்னு நினைக்கிறேன்? மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து ஒரு 13 பருப்பு எடுக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஒரு புறா 13 பருப்பு 15 புள்ள எடுக்கும். அதுக்கு மேல எடுக்காது. வேற கடலை எதுவுமே கொடுக்காது. நம்ம கடலை ஓகே.